ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. தலைப்பு: நான் உங்களை கைவிடுவதும் இல்லை. இறைமையா 6 15 வசனம் முதல் 30 வசனம் வரை. இஸ்ரவேல் தேசத்தில் சுமார் 2400 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நிலையை இந்த வேத பகுதி சொல்கிறது. அந்த காலத்தில் வாழ்ந்த கர்த்தருடைய ஜனங்கள் எப்படி தவறு செய்தார்கள், கர்த்தர் எப்படி அவர்களை தண்டித்தார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. நாம் எந்த தவறு செய்யும் போது கர்த்தருக்கு கோபம் உண்டுகிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கும், பெரியோர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக என்னென்ன காரியங்கள் தவறாய் இருக்கிறது, நமக்கு சரி எது தவறு எது என்று தெரிவதில்லை. ஊழியர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு நடப்பது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமான செயல் எது, கர்த்தருக்கு பிரியமான செயல் எது என்று கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படும் பொழுது நமக்கு நன்மைகள் வரும். அப்படி அல்லாமல் நமக்கு பாடுகளும் வியாதிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வருகிறது. இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய ஜனங்களுக்கு மிகுந்த உபத்திரவங்களும் பாடுகளும் உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் என்றாலும் திருச்சபை என்றாலும் எல்லாருக்கும் எல்லா விதத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகிறது. இதற்கு காரணம் நாம் செய்கிற தவறுகளே, நம்முடைய மீறுதல்களும் அக்கிரமங்களுமே காரணம். எது பாவம், எது அக்கிரமம், எது மீறுதல், எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற வேத பகுதியாக வேதாகமம் முழுவதும் இருக்கிறது. அதிலும் இந்த வேத பகுதியானது எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் தவறு செய்யும் பொழுது நமக்கு என்ன தண்டனை வரும் என்பதை குறித்து கற்று சொல்லியிருக்கிறார். அதை குறித்து சற்று தியானிப்போம். அந்த காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் பெரியோர்கள் முதல் ஆசாரியர்கள், போதகர்கள் எல்லோருமாக, தீர்க்கதரிசிகள் எல்லோருமாக பாவம் செய்தார்கள். தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களும் பொய்யராய் இருந்தார்கள். பெரியோர்களும் பரிசுத்தமாய் வாழவில்லை. தங்கள் வம்சத்தாரை சிறியவர்களை வழிநடத்தவில்லை நல்லபடியாக. இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்கள் இருந்ததினால் கர்த்தருக்கு கோபம் உண்டாய் சமாதானமே இல்லாமல் இருந்து சமாதானம் சமாதானம் என்று மேற்பூச்சாய் பேசிக்கொண்டு உள்ளத்தில் ஒன்றும் செயலில் ஒன்றுமாக வெளி தோற்றத்தில் நல்லவர் போல நடித்துக் கொண்டு திருச்சபையில் இந்த காலத்தில் நடப்பது போல பல இடங்களில் அப்படிதான் வெளியில் திருச்சபைக்கு வரும்போது எல்லோரும் பரிசுத்தவான்கள் போல தங்களை காட்டி கொடுத்ததும், வீட்டிற்கு சென்றதும் அநியாயம் அக்கிரமம் பாவம் எல்லாம் செய்வதும் வழக்கமான ஒன்றாய் பலரிடத்தில் இருக்கிறது. பலர் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். இது கர்த்தருக்கு அறிவிப்பானது. அவர்கள், அதாவது கர்த்தருடைய ஜனங்கள், அது எந்த காலத்தில் வாழ்ந்தவர்களாய் இருந்தாலும் கர்த்தரை நாம் மண்டிக் கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு வாழ்கிறோம். கர்த்தருடைய ரத்தம் பூசப்பட்டு நம்முடைய ஆவி பரிசுத்தமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவும் நம் சரீரமும் பரிசுத்தம் அடைய வேண்டும். அது கர்த்தர் நமக்கு தருவார். நாம் தான் மனம் திரும்ப வேண்டும். நம் ஆத்மாவை நாம் தான் திருத்த வேண்டும். ஏனென்றால் அது நம்முடையது. இப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், பல முறை இஸ்ரவேலர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த கர்த்தருடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது பல முறை கர்த்தர் எச்சரிக்கிறார். நேரடியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த தவறு செய்கிற ஜனங்களை எச்சரிக்கிறார். அவர்கள் திருந்தவில்லை. அதன் பின்பு அதனுடைய அந்த ஜனங்களுடைய பெரியோர்களை சந்தித்து அவர்களுக்கு தீர்க்க தரிசன செய்தியை அனுப்பி தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர்களுடன் பேசுகிறார். அவர்களும் தங்கள் ஜனங்களை தவறாக வழி நடத்தினார்கள். சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் இருக்கிறார்களே, ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்களே, அவர்கள் வழி நடத்தட்டும் என்று வந்தால் அவர்களும் பொய்யர்களாகவும் ஏமாற்றுக்காரர்களாகவும் இருந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களையும் வெறுத்தார். இவ்வளவும் செய்தும் கர்த்தர் எவ்வளவு எச்சரித்தும் தவறு செய்துவிட்டு அந்த தவறுக்காக அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. நாம் இப்படிப்பட்ட தவறு செய்கிறோமே, பாவம் செய்கிறோமே, நாம் ஒரு ஊழியராய் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறோம்.
நாம் பாவம் செய்கிறோமே என்ற ஒரு வெட்கம் இல்லை, ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்கு இல்லை. அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள். பரிச்சேதையும் வெட்கப்படார்கள், நாணவும் செய்யார்கள் என்று சொல்கிறது. வெட்கமும் படுவதிலே கொஞ்சம் கூட நாணம் இல்லை. இப்படி செய்கிறோமே என்ற ஒரு ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் எக்கச்சக்கமாய் தைரியமாய் பாவம் செய்வது. அதாவது ஒரு பாவம் செய்ய ஆரம்பத்தில் பயந்து பாவம் செய்வார்கள். அதற்கு பின்பு கொஞ்சம் தைரியமாய் பாவம் செய்ய தொடங்குவார்கள். அதன் பின்பு பார்த்தால் ஒளிந்து மறைந்து பாவம் செய்து கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் வெளியில் தெரிந்தால் தெரியட்டும் என்று பாவம் செய்வார்கள். அதன் பின்பு பார்த்தால் தாங்களே பெருமையாக சொல்லிக் கொண்டு பாவம் செய்வார்கள். அது எந்த பாவமாய் இருந்தாலும் சரி. திருடினால் என்ன தவறா என்று சொல்வார்கள். பொய் பேசினால் என்ன தவறா? இதெல்லாம் ஒரு பெரிய தவறா? லஞ்சம் வாங்குவது யார் தான் வாங்கவில்லை? இதெல்லாம் அவர்களுக்கு பாவம் என்று தெரிந்தும் இப்படிதான் பேசிக்கொண்டு வெளிப்படையாக பேசிக்கொண்டே செய்வது. இதுதான் பாவத்தின் உச்சகட்டம் என்பது. வெளிப்படுத்துவது, தங்கள் பாவத்தை வெட்கமில்லாமல் வெளிப்படுத்திக் கொண்டே செய்யும் நிலை இருக்கிறது அல்லவா? எந்தவித பாவமாய் இருந்தாலும் சரி, அதுதான் பாவத்தின் உச்ச நிலையா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயத்திற்கு சமீபித்து விட்டது என்றது பொருள் இப்படிப்பட்டவர்களுக்கு. அது பாவத்தின் உச்சம். அதாவது அந்த பாத்திரம் நிரம்பி விட்டார், பாவ பாத்திரம் நிரம்பி விட்டால் கர்த்தருடைய நியாயத்திற்கு வந்துவிடும். அவர்கள் ஆரம்பத்தில் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை தண்டிக்க மாட்டார், திருந்துவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார். மனிதர்கள் திருந்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே உச்சத்திற்கு போய்விட்டால் பின்பு அடித்து விடுவார். இது கர்த்தருடைய வழக்கு, அவருடைய குணங்கள். இப்படி அவர்கள் வெட்கம் இல்லாமல் வெளிப்படையாக அவர்கள் பாவம் செய்வதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் விழுகிறவர்களுக்குள்ளே விழுவார்கள், விழுந்து போவார்கள். விழுகிறவர்களுக்குள்ளே என்று சொல்லும் பொழுது அக்னி கடலில் விழப்போகிறவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்குள்ளே விழுவார்கள். பாவிகளின் வஞ்சகத்தில் விழுந்து இவர்களும் பாவிகள் ஆவார்கள் என்று பொருள். அக்கிரமக்காரர்களோடு சேர்ந்து அக்கிரமக்காரர்களாய் மாறி போவார்கள். நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஒரு காலத்தில் அவர்களை நியாயம் விசாரிப்பேன், அப்பொழுது அவர்கள் இடருண்டு போவார்கள், விழுந்து விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வழிகளிலே நின்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கர்த்தர் தருகிறார். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, இது கர்த்தர் நமக்கு தரும் ஆலோசனை. வழிகளில் நின்று, வாழ்க்கை பாதையில் நாம் நின்று, நம் கண் போன போக்கில் போய்கொண்டே இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கை பாதையில் நாம் நிற்க வேண்டும். நின்று நிதானமாக நம்முடைய பூர்வ பாதைகள் என்ன, நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு வேத வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் வம்சத்தார், அவர்கள் வம்சத்தில் பிறந்தவர்கள் தான். உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி எல்லா தேசங்களிலும் சிதறடிக்கப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதுதான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாய் உலகெங்கும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்களே, பிறப்பின்படியும் இஸ்ரவேலர்களே, விசுவாசத்தின்படியும் இஸ்ரவேலர்களே. இப்படி வாழ்க்கையின் சரியான வழி, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதை தேடி விசாரியுங்கள், அந்த பாதையில் நடங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆத்தும இளைப்பாறுதல் என்றால் நிம்மதி என்று பொருள். அதாவது பூர்வ பாதை எது, எது நல்ல வழி, வாழ்க்கையில் எது சிறந்த வழி, எப்படி நீதியின்படி வாழ்வது, நியாயமாய் வாழ்வது என்று கர்த்தருடைய, அதாவது பூர்வ வழி என்றால் வேதத்தை படித்து கற்றுக்கொண்டு வேத வசனங்களின்படி வாழ்ந்தால் நம் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்படி என்றால் நம் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் என்று பொருள். நிம்மதியாய் வாழலாம், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வாழணும். இப்படி நீங்கள் நிம்மதியாய் வாழ முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த வழியில் நடக்க மாட்டோம். வேத வசனத்தை கையில் கொடுத்தாலும், வார வாரம் போதகர்கள் போதித்தாலும், வேத வசனத்தை படியுங்கள் என்று ஆலோசனை சொன்னாலும் நாங்கள் அதையெல்லாம் படிக்க மாட்டோம், அந்த வழிகளை கற்றுக்கொள்ள மாட்டோம், அதெல்லாம் முடியாது, நடக்காது என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே அழிந்து கொண்டிருக்கிறோம்.
தயவு செய்து யோசித்து பார்ப்போம். வேத வசனத்தின்படி ஏன் படிக்க முடியாது? ஏன் அதன்படி வாழ முடியாது? மனிதனுக்கு முழு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் நல்லவர்களாய் வாழ்வதற்கும் தீயவர்களாய் வாழ்வதற்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்தால் மனிதன் நினைக்கும் பொழுது ஆசைப்பட்டு படித்து ஒரு ஏழை கூட ஒரு மருத்துவர் ஆகும் அளவுக்கு படித்து முன்னேறி வருகிற ஜனங்களை பார்க்கிறோம். அப்படி இருக்க கர்த்தர் நம்மால் முடிந்த காரியத்தை தான் செய்ய சொல்லுவார். நம்மால் எல்லா ஜனங்களாலும் கடைபிடிக்க முடிந்த காரியத்தை தான் கர்த்தர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அவர் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்கிறார் என்பது அவருக்கு தெரியும். மனிதனை படைத்தவர், நம்முடைய பலன் அறிந்தவர், நம்முடைய மனதை அறிந்தவர். நம்மால் முடியாத காரியத்தை எப்படி சொல்வார்? யார் சொன்னால் எந்த இடத்திலாவது இந்த வசனங்கள் உங்களால் கடைபிடிக்க முடியாது என்று வேத வசனம் 10 கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் கடைபிடிக்க முடியாதது என்று ஒரு வசனம் ஆகுது எங்கேயாவது ஒரு வசனமாவது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லும் போதே சொல்லுகிறார், இதை கடைபிடித்து நடந்தால் என் ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று. கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம், சங்கீதம் 119 முழுவதும் வேத வசனத்தின் மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதாகமத்திலேயே மிகப்பெரிய அதிகாரம். அது சொல்லப்பட்டிருக்கிற எல்லா கருத்துக்களும் வேத வசனத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டாமா? தியானிப்போம், கற்றுக்கொள்வோம். வேதம் என்பது வாழ்க்கைக்கான ஃபார்முலா. வேதத்தை நாம் படித்து வாழும்போது நம் வாழ்க்கை மிகச் சரியானதா இருக்கும். சரியான வாழ்க்கை பாதையை கற்றுக்கொள்ள பைபிள் படித்து அந்த வசனங்களை கடைபிடித்து வாழ வேண்டும். அதுவே வாழ்க்கையின் சரியான முறை. நாம் சமைப்பது, உடை உடுத்துவது, நம் வேலைகளை செய்வது, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், சாதாரண சமையல் வேலையா இருக்கலாம், துணி துவைக்கும் வேலையா இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் சரி, சிறு சிறு வேலைகளாய் இருந்தாலும் சரி, நம் சிறு பிள்ளைகளை பார்த்து கொள்வதாய் இருந்தாலும் சரி, எந்த விதமான வேலையாய் இருந்தாலும் யோசித்து பார்ப்போம். எல்லாவற்றிற்கும் ஒரு ஃபார்முலா இருக்கிறது. இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதன்படி செய்தால் அது சிறப்பா இருக்கும். அப்படி இருக்க சாதாரணமாக ஒரு விளையாட்டு, கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகள், அதற்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு. இப்படிதான் விளையாட வேண்டும் என்ற முறைகள் உண்டு. எல்லா விளையாட்டுக்கும் ஒரு ஃபார்முலா உண்டு. நம் மனித வாழ்க்கைக்கு ஒரு ஃபார்முலா தேவை இல்லையா? அதை படைத்தவரை கொடுத்திருக்கிறார். அதை கற்றுக்கொண்டு வாழ வேண்டாமா? எந்த கிரிக்கெட் பிளேயராவது அல்லது எந்த விளையாட்டு வீரராவது தங்கள் விளையாட்டில் சட்டத்திட்டங்களை மீறி நடந்தால் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அது செல்லாது என்பது தெரியாதா? ஒரு விளையாட்டுக்கே, பொழுதுபோக்கான ஒரு விளையாட்டுக்கே சட்டத்திட்டங்கள் தேவை என்றால் வாழ்க்கைக்கு தேவையில்லையா? யோசித்து பார்ப்போம். வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்வதே சிறந்தது. அது மட்டும்தான் சரியான வாழ்க்கை. வேறு எந்த வழியும் சரியான வாழ்க்கையை போதிப்பதில்லை. வேத வசனம், பைபிள் வசனம் மட்டுமே வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துகிறது. ஏனென்றால் அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வலோகாதிபதி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை படைத்தவர். நாம் வாழும் இந்த பூமியையும் அண்ட சராசரத்தையும் படைத்தவர். இதுதான் வாழ்க்கை முறை என்று எழுதி நம் கையில் கொடுத்திருக்கிறார். உதாரணங்களோடு வேதகால பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையை உதாரணமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை படிக்கும் பொழுது நம் வாழ்க்கை சுலபமாகிறது. புரிந்து கொள்வோம், வேத வசனத்தின்படி வாழ்வோம். வேதத்தை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து பின்பற்றி கர்த்தருடைய ராஜ்யத்தை கண்டடைய முயற்சிக்கிறோம். நிச்சயம் அவர்கள். ஆனால் அவர்களோ, கர்த்தருடைய ஜனங்களோ, அப்படியெல்லாம் நாங்கள் நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? அது மட்டுமல்லாமல் கர்த்தர் சில காரியங்களையும் செய்கிறார். இஸ்ரேல் தேசத்திற்கு ஆபத்து வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். என் வழிகளில் நடங்கள்,
அப்பொழுது நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எக்காலம் ஊதுகிறவர்களை வையுங்கள், காவலாளர்களை வையுங்கள், எதிரிகள் வந்து உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு எருசலேமின் வாசல்களில் காவலாளர்களை நியமியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எக்கால சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்றும் நான் சொன்னேன், ஆனாலும் அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இதன் பொருள் இன்னொரு காரியமே உண்டு. இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இதன் பொருள் என்னவென்றால், ஜெபித்து விழித்து கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அதற்கு முன்பாக பலவித பாடுகளையும் உபத்திரவங்களையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதை எல்லாவற்றிற்கும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இது முதல் காரியம். இன்னொன்று, எக்கால சத்தத்திற்கும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எக்கால சத்தம் என்பது வானத்தில் இயற்கையாக எக்கால சத்தம் தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் அது தோன்றிக் கொண்டிருக்கிறது. முதற் காரியம். இன்னொரு காரியம், எக்கால சத்தம் என்பது தீர்க்கதரிசியின் பொருளா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லுகிற செய்திகளை நாம் கேட்டு அதன்படி நடக்க வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. இதைதான் கர்த்தர் எக்கால சத்தம் என்று சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் சொல்லும் ஆலோசனைகள் எதையுமே அவர்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆகையால் ஜாதிகளே கேளுங்கள், சபையே கேளு, அவர்களுக்குள் நடந்திருக்கிறதை அறிந்து கொள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருந்து என் நியாய பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள், நேசிப்பதில்லை. என் நியாய பிரமாணத்தை, வேத வசனத்தை நேசிக்காமல் வெறுக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் மேல் இவர்கள் இப்படி செய்வதினால் நான் அவர்களின் மேல் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். அவர்களுடைய நினைவுகளுக்கு ஏற்ற பலனாக அவர்களுக்கு நான் தீங்கை வரப்படுவேன், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நீதியுள்ள தேவன், நீதியாய் நியாயம் தீர்ப்பார். நல்லவர்களுக்கு நன்மையையும் தீயவர்களுக்கு தீமையையும் செய்ய அவர் பலனுடையவராய் இருக்கிறார். நிச்சயம் செய்வார். அதுவே நீதியாய் இருக்கிறது. சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்திலிருந்து வருகிற சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்திற்கு என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வாசனை பொருள்கள். சுகந்த பட்டை என்பதும் வாசனை பொருள்கள். தூப வர்க்கம் என்று சொல்லும்போது அந்த காலத்தில், இந்த காலத்தில் சென்று உபயோகிப்பது போல அது பரிமள தைலம் என்று சொல்லப்படும். தூப வர்க்கம் என்று சொல்லும் போது அது போல வாசனை திரவியங்கள், சுகந்த பட்டை போன்ற காரியங்கள், இவையெல்லாம் எனக்கு எண்ணத்திற்கு. அதெல்லாம் ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்துவார்கள். கர்த்தருடைய தேவாலயத்தில் அவருக்கு முன்பாக புகையை போட்டு கர்த்தருக்கு தூபம் காட்டுவார்கள், இந்த வாசனை திரவியங்களை எல்லாம் செலுத்தி. இதையெல்லாம் நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் என்னிடத்தில் வந்து எனக்கு வாசனை திரவியங்களை செலுத்துவதனால் பலன் என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், நாம் அதிகம் காணிக்கை கொடுப்பதும், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தர் ஏற்க மனமில்லாதவராய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு முதலில் செவி கொடுக்க வேண்டும். அதன் பின்பு நாம் செலுத்தும் காணிக்கைகள், வழிகள் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமா இருக்கிறது. உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு இன்பம் அல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாய் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு கீழ்ப்படியாமல் வெறும் பலிகளை செலுத்துவது, தூபவர்க்கம் செலுத்துவது, இப்படி செய்து நன்மை பெற்றுக் கொள்ளலாம் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அது என்னால் எனக்கு அது பிரியமில்லை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர்கள் செலுத்தும் காணிக்கைகளும் அவர்களுடைய எந்த செயலையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் நடப்பதினால் இதோ அவர்களுக்கு நான் இடரல்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தவறு செய்கிறவர்களுக்கு கர்த்தர் இடரல்களை வைப்பேன், துன்பத்தை கொடுப்பேன், தடைகளை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் போராட்டங்கள் இருக்கும், தடைகள் ஏற்படும், வெற்றி கிடைக்காது, தோல்வி அடைவார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறாது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆகையால் இந்த ஜனத்துக்கு நான் இடறல்களை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் மேல் பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் அவனுக்கு அடுத்தவனும் ஏகமாய் இடருண்டு விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு ஊர் என்றால் அதில் இருக்கிற பெரியவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள், விவசாயம் செய்கிறவர்கள், இப்படி ஒரு ஊருக்குள் பலவிதமான வேலை செய்கிறவர்கள் இருப்பார்கள். பெரியோர்கள் இருப்பார்கள், சிறியவர்கள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், இப்படி பலவிதமான மக்கள் இருப்பார்கள். இவர்கள் எல்லாரும் இடருண்டு விழுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட நிலைகள் உண்டாகும். அவர்கள் வில்லும் வேலும் பிடித்து வருவார்கள். எதிரிகள் இஸ்ரவேலரை நோக்கி எருசலேமை சுற்றிலும் வருவார்கள். அவர்கள் வரும்பொழுது வில்லையும் வேலையும் பிடித்து கொண்டு வருவார்கள். கையில் ஆயுதங்களோடு வருவார்கள். இந்த காலத்தில் துப்பாக்கி போன்ற அணு ஆயுதங்கள் எல்லாம் பெருகி இருக்கிற காலம் இது. அந்த காலத்தில் ஆயுதங்களே மிகவும் குறை. சாதாரணமாக இரும்பு ஆயுதங்களே அங்கு மிகப்பெரிய ராஜாக்கள் மட்டுமே வைத்திருப்பார்கள் அந்த காலத்தில் என்று சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் பெருகி இருக்கிற காலமா இருக்கிறது. வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு வருவதே மிகப்பெரிய யுத்தமாய் அந்த காலத்தில் இடம்பட்டிருக்கிறது. அவர்கள் கொடியவர்கள், இரக்கம் அறியாதவர்கள், இரக்க குணம் இல்லாத கொடியவர்களாய் இருப்பார்களாம். அவர்கள்தான் யுத்தத்திற்கு வரப்போகிறார்கள், எருசலேமை எதிர்த்து அழித்து போல. அவர்களுடைய சத்தம், அதாவது மிக பயங்கரமான பராக்கிரமசாலிகளான ஜனங்கள் எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் செய்ய வரப்போகிறார்கள். இவர்கள் எந்த அளவுக்கு அக்கிரமம் செய்தார்களோ அந்த அளவுக்கு மோசமான எதிரிகள் தான் இவர்களுக்கு வருகிறார்கள். நம் வாழ்க்கையில் நடப்பதும் அப்படிதான் நடக்கிறது. அவர்களுடைய சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமமாய் இருக்கிறது. சமுத்திரத்தில் இரைச்சல், கடல் அலைகளின் இரைச்சல் எப்படி இருக்குமோ அது போல அவர்களுடைய சத்தம் இருக்கிறதா. சீயோன் குமாரத்தியே, அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனங்களே, உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் யுத்தம் செய்வதற்கு அணி அணியாய் புறப்பட்டு வருகிறார்கள், வரிசை வரிசையாக புறப்பட்டு வருகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மகா மோசமான தீயவர்கள் நமக்கு எதிரியாக எதிர்த்து வருகிறார்கள். அவர்களுடைய வருகையின் செய்தியை கேட்டோம். அதை கேட்டதும் நம்முடைய கைகள் தளர்ந்தது. நமக்கு தளர்ச்சி உண்டாயிற்று, சோர்ந்து போனோம், துன்பம் உண்டாயிற்று. கர்ப்பவதிக்கு வருகிற வேதனை கொப்பான வேதனை நமக்கு வந்தது. மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. பிரசவ வேதனைப்படுகிற பெண்ணை போல, பிரசவிக்க வேதனைப்படுகிற பெண் எந்த அளவுக்கு துடித்து கதறுவாளோ அது போல கதறுதல் நமக்கு உண்டாயிற்று. அந்த அளவுக்கு துன்பம் வந்தது என்று எருசலேமுக்கு, கர்த்தருடைய ஜனங்களுக்கு இப்படியாக வந்தது. ஏன் இந்த நிலை என்றால் நீங்கள் செய்த அக்கிரமத்தினால். கர்த்தருக்கு செவி கொடுக்காதிருந்தது. வயல்வெளியிலே புறப்படாதிருங்கள், வழியிலே நடக்காதிருங்கள். சுற்றிலும் சத்ருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. என் ஜனமாகிய குமாரத்தியே, ரெட்டை கட்டி கொண்டு சாம்பலில் புரண்டு ஒரே, அதாவது இது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த வசனம் இதற்கு ஒப்பான வெளிப்படுத்தலிலும் இந்த வசனம் இருக்கிறது. இதே செய்தியை வெளிப்படுத்தலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது என்றால், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தில் 2 சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த சமயத்தில் இப்படி நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும். அடுத்த ஆபத்து வரப்போகிறது. அந்த நேரத்தில் வயலில் இருப்பவர்கள் வழியிலே வராதிருங்கள், மாடியில் இருப்பவர்கள் கீழே இறங்கி எதையும் எடுக்க இறங்காதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திடீரென்று எருசலேமில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பயங்கரம் உண்டாக போகிறது. அதாவது தெருக்களில் நடக்க போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளில் இருப்பவர்கள் பத்திரமாய் இருங்கள், வெளியே வராதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், ஒருவேளை அது இந்த காலத்திற்கு ஏற்றபடி பார்க்கும்போது வெளியில் தெருவில் இறங்கி நடக்க வேண்டாம் என்று சொல்வதை பார்த்தால், அது எரிமலை குழம்பு, எரிமலை வெடித்து அதன் குழம்பேது
மலையிலிருந்து உருகி பாதையில் வீதியில் வந்தால் அது போல வந்தால் ஜனங்கள் அழிந்து போவார்கள், அதனால் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது பெரும் வெள்ளம் வந்து அழிந்து போகாதபடிக்கு ஜனங்களை அப்படி சொல்லியிருக்கலாம். இந்த இரண்டு காரியங்களில் ஏதாவது நடக்கலாம். யுத்த வீரர்கள் வரும் பொழுது யுத்தத்தினால் வரும் பாதிப்பு என்றால் எந்த திசையிலிருந்தும் வரும். வீதியில் மட்டுமல்ல, வீடுகளிலும் வரும், வயல்வெளியிலும் வரும் அல்லவா? அதனால் இப்படி இயற்கையாய் ஏதாவது பெரிய பாதிப்பு உண்டாகலாம். இயற்கையை பயன்படுத்தி கர்த்தர் அழிக்கலாம். சுற்றிலும் சத்ருவின் பட்டயமும் பயங்கரமும் உண்டு. பயங்கரம் இருக்கிறது, சத்ருவின் பட்டயம் இருக்கிறது, வராதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியே, நீ ஒரே புத்திரனுக்காக புலம்புவது போல இரட்டை கட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து மனம் கசந்து புலம்பு என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரே ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை மரித்து போனால் ஒரு தாய் எந்த அளவுக்கு துன்பத்தை அனுபவிப்பார்களோ அது போல துக்கப்படு என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் அது மீட்கப்படாத துக்கமாய் இருக்கிறது. அநேகம் பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை மரித்ததானால் துக்கம் இருக்கும் தாய்க்கு என்றாலும் இன்னொரு பிள்ளை இருக்கிறது என்று ஆறுதல் அடைவாள். கொஞ்சம் ஆறுதல் அடைய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காலம் போக போக மற்ற பிள்ளைகளை பார்த்து முதல் நாம் இழந்த பிள்ளையை நினைத்து துக்கம் இருக்கும், இருந்தாலும் அந்த ஆறுதல் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பிள்ளையை பெற்றவள் பிள்ளையை பறி கொடுத்தால் எதை கண்டு ஆறுதல் அடைவாள்? அதைதான் வேதம் என்று சொல்கிறது. அது போல துக்கப்படு, உனக்கு அந்த துக்கத்திலிருந்து விடுதலை இல்லை என்பது போல் ஆறுதல் இல்லாத துக்கம் அது என்று போல். பாழாக்குகிறவன் சடுதியாய் நம்மேல் வருவான். பாழாக்குகிறவன் என்று சொல்லும் போது கடைசி காலத்தில் அந்தி கிறிஸ்துவின் வருகையும் இது குறிக்கிறது. இது முழுக்க எடுத்துக்கொள்ளப்படுதல் வெளிப்படுத்த 11ஆம் அதிகாரத்தையும் நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. அந்த காலத்தில் நடந்து முடிந்த காரியம் இன்னொரு பரிமாணம் இது நடக்க போகிற காரியமாகவும் இருக்கிறது. நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களுக்குள்ளே உன்னை வைத்தேன். அதாவது தீர்க்கதரிசியை, எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்களை குறித்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உன்னை வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். முரட்டுத்தனமானவர்கள், அகம்பாவம் நிறைந்தவர்கள், பெருமை பிடித்தவர்கள், திமிராய் நடப்பவர்கள், தூஷித்து திரிகிறவர்கள், மற்றவர்களை தூஷிப்பது, கேவலமாய் பேசுவது, பரியாசம் பண்ணுவது, இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்பும் ஆனவர்கள், கொஞ்சம் கூட மனதில் ஈவு இரக்கம் இல்லாதவர்கள், கடினமான மனம் உடையவர்கள், அவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். துருத்தி வெந்தது. துருத்தி என்றால் இன்று நாம் பயன்படுத்துகிற காஃபி டீ குடிப்பதற்கு பயன்படுத்துகிற யூஸ் அண்ட் த்ரோ கப் இருக்கிறது அல்லவா, அதை தான் துருத்தி அந்த காலத்தில் பயன்படுத்தினார்கள். இலைகளை வைத்து தயாரித்தார்கள். அதை தான் இப்பொழுது துருத்தி என்று சொல்கிறது. துருத்தி அழிந்தது. அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். சூடான காஃபியோ டீயோ ஊற்றினால் அது கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே வீணாகிவிடும் அல்லவா. அது போல துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. புடமிடுகிறவன், அதை தயார் செய்கிறவனுடைய உழைப்பு வீணாயிற்று. பொல்லாப்புகள் அற்று போகவில்லை, தீமை அகன்று போகவில்லை, தீமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்தாலும் நன்மை வரவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளிவிட்டார், அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டார். ஓரளவுதான் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பை தருகிறார், குறிப்பிட்ட காலத்தை தருகிறார், சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தருகிறார், எச்சரிக்கிறார், நேரடியாக எச்சரிக்கிறார், மற்றவர்கள் மூலமாக எச்சரிக்கிறார், பல விதங்களில் வாய்ப்புகளை கொடுக்கிறார். ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களை முடிவில் இவர்கள் அவ்வளவுதான் என்ற நிலையில் வாய்ப்புகள் எல்லாம் முடிந்த பின்பும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அவர்களை தள்ளுபடி செய்கிறார். அக்னி கடலுக்கு ஒப்புவித்து விடுகிறார், பொல்லாத இடத்து. இதுவே கர்த்தருடைய வழியாக இருக்கிறது.
கர்த்தருக்கு பயந்து நடப்போம். அவர் நம்மை காப்பாற்றவே எல்லா முயற்சிகளையும் செய்கிறார். ஆனால் நாம் அடங்காமலும் மனம் திரும்பாமலும் அவர் கைக்குள் அடங்கி வராமலும் இருந்தால் தூக்கி எறிந்து விட்டு போய்விடுவார். நாம் இல்லை என்றால் இன்னொரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்வார்கள். நமக்குதான் வேறு வழி இல்லை. புரிந்து கொண்டு நடப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்த பொழுது, அக்கிரமம் செய்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை கட்டளையிட்டார். கர்த்தர் அவர்களை எப்படி வாழ வேண்டும், நீங்கள் என்ன செய்தால் நலமாயிருக்கும் என்று நல்ல வழிகளை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்லி அதன் மூலம் அவர்களை எச்சரிக்கை செய்கிறார். மனம் திரும்பும்படி சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே போய் நின்று அங்கிருந்து நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள, கர்த்தரை தொழுது கொள்ள இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும், அப்படி என்றால் கர்த்தருடைய ஆலயத்திற்கு நாம் செல்லுகிறோம். இன்றைய காலத்தில் நாம் செல்லுகிறோம். அப்படி போகிற நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் சேனைகளின் கர்த்தர். சேனை என்றால் நாம் தான். சேனை என்றால் யுத்த வீரர்களின் கூட்டத்தை சேனை என்று சொல்வார்கள். யுத்த வீரர்கள் ஒவ்வொருவராய் இருந்தால் ஒரு வீரர், பலர் சேர்ந்திருப்பதை சேனை என்று சொல்வது. ஒரு குரூப். இப்படியாக இஸ்ரவேலின் கூட்டத்தின் தலைவராக கர்த்தராக இருக்கிற தேவன் சொல்லுகிறார், உங்கள் அதிபதி, உங்கள் கூட்டத்தின் அதிபதி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இது அடையாளமா இருக்கிறது. உங்கள் தலைவர் நான் சொல்லுகிறேன் என்ற பொருள் இது. உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்படுத்துங்கள். உங்கள் வழிகள் என்றால் என்ன? நாம் எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இதை சரிபார்த்து செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை மட்டும் செய்யுங்கள், தீமைகளை விட்டுவிடுங்கள். நல்ல வழிமுறைகள், அதாவது ஒரு செயலை செய்வதற்கு அதற்கு வழிமுறைகள் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் வழிகள் இருக்கிறது. பரிசுத்த பாதையிலும் செல்லலாம், பாவ பாதையிலும் செல்லலாம். அதாவது பணம் சம்பாதிப்பது என்று ஒரு செயல் இருக்கிறது அல்லவா? அதற்கு பணம் சம்பாதிப்பதற்கு நேர்மையாய் உழைத்து நீதியின்படி வாழ்ந்தும் சம்பாதிக்கலாம். அதே சமயத்தில் தவறு செய்து லஞ்சம் வாங்குவது, வியாபாரம் செய்தால் கலப்படம் செய்வது, மட்டமான பொருட்களை விற்பது போன்ற பலவித பாவங்களை செய்தும் பணம் சம்பாதிக்கலாம். இந்த வழிகள் இருக்கிறது அல்லவா? நல்ல வழியும் இருக்கிறது, தீய வழியும் இருக்கிறது பணம் சம்பாதிக்க. அது போல இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த தொழில் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும் அதில் நீதி நியாயத்தோடு செய்ய வேண்டும். அநியாயம், அக்கிரமம், பாவத்தோடு செய்யக்கூடாது. பணம் சம்பாதிக்க வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக பாவ வழிகளை தெரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு சாதாரண சிறிய வியாபாரமாய் இருந்தாலும் பெரிய வியாபாரமாய் இருந்தாலும் அதில் கலப்படம் செய்வது, அதிக விலை விற்பது, பொய்யான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி மட்டமான பொருளை விற்பது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு விவசாயம் செய்தாலும் சரி, நேர்மையாய் அந்த பொருளை விற்க வேண்டும், நேர்மையாய் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் நாம் நேர்மையாய் நீதியாய் நடக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் வழி. அதை சீர்படுத்திக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைகளை சீர்படுத்திக் கொள். நம்முடைய செயல்கள், நம் நினைவுகளும் சரியானதா இருக்க வேண்டும், நம்முடைய செயல்களும் சரியானதா இருக்க வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். ஒருவருக்கு கடன் கொடுத்தால் அவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்க வேண்டும். அதிக வட்டி வாங்கக்கூடாது போன்ற காரியங்கள். இப்படி நீங்கள் செய்தால் நான் உங்களை இந்த ஸ்தலத்தில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவாலயத்திற்குள் வருகிறீர்கள் அல்லவா? கர்த்தரை தொழுது கொள்ள தேவாலயத்தின் மேல், கர்த்தர் மேல் பக்தி வைத்து தேவாலயத்திற்கு வருகிறீர்கள். இங்கு வந்து தொழுது கொண்டால், வணங்கினால் மட்டும் போதாது, உங்கள் வழிகளையும் நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்படி செய்தால் இந்த ஸ்தலமும் இந்த தேவாலயமும் இருக்கும், நீங்களும் என்னை தொழுது கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது எருசலேமில் நீங்கள் குடியிருப்பீர்கள், உங்களை குடியிருக்க பண்ணுவேன். திருந்துங்கள், தவறு செய்யாதிருங்கள், நீதியின்படி நடங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று பொய் வார்த்தைகளை சொல்லி இதையே நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். எதற்கெடுத்தாலும் கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று கர்த்தருடைய ஆலயத்தின் பேரில் போக்கு சொல்லிக் கொண்டு எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு வந்து அங்கிருக்கிற காரியங்களை நல்லபடியாக செய்து விட்டால் நாம் செய்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நினைக்க கூடாது. நீங்கள் நீதியாய் நடக்க வேண்டும், நியாயமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு கீழ்ப்படிதல் முக்கியம். தேவாலய முறைகளை செய்தால் மட்டும் போதாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி பொய் வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளாதிருங்கள். எதற்கெடுத்தாலும் தேவாலயத்தின் பேரை சொல்லிக் கொண்டு கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லிக்கொண்டு நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அது அந்த பெருமையிலேயே மிதந்து கொண்டு தன்னை பரிசுத்தவானை காட்டிக்கொண்டு அக்கிரமம் அநியாயம் செய்து கொண்டு வாழ்வது, பிறர் நம்மை ஒன்றும் கேட்க மாட்டார்கள் என்று. இது தவறு அல்லவா? அப்படி செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி தேவாலயம் இருந்த பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் தேவாலயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நுழைந்த பொழுதே அவர் அங்கு சவுக்கை எடுத்து அடிக்கிற நிலையில் தான் இருந்தது. அவ்வளவு மோசமாய் இருந்தது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும், அதை கல்லர் குகை ஆக்கினீர்களே என்று கர்த்தர் கேட்டார். அந்த அளவுக்கு திருடர்களின் குகை போல ஆக்கி வைத்திருந்தார்கள். அதாவது பணம் சம்பாதிப்பதற்கு கர்த்தருடைய பலிகளை செலுத்த வைத்தார்கள். அநியாயமாக அதிகமாக விலை கொடுத்து ஆடு மாடுகளை வாங்க வைத்தார்கள் ஜனங்களை. இப்படி பணம் சம்பாதிப்பதற்கு கர்த்தருடைய ஆலயத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படியெல்லாம் செய்தது நிமித்தமே இன்று வரை கர்த்தருக்கு இந்த உலகத்தில் தேவாலயம் இல்லாமல் இருக்கிறது. நாம் திருச்சபை என்று சொல்வது கர்த்தருடைய பலிபீடம் மட்டும்தான். பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது. அந்த 2ஆம் 3ஆம் நிலை மகா பரிசுத்தமான நிலை, அந்த இடம் நாம் அங்கே இப்பொழுது இல்லாதிருக்கிறது. பலிபீடம் மட்டுமே நமக்கு இருக்கிறது. நாம் செல்லும் திருச்சபைகள் பலிபீடமாய் இருக்கிறது. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, அப்படி என்றால் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள், பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை விசாரித்து நியாயமாய் நியாயம் தீர்க்க வேண்டும். அப்படி செய்யுங்கள். நியாயமாய் இருக்க வேண்டும். பிரச்சனை வருகிறது, 2 தரப்பினர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கிடையில் நியாயமாய் விசாரித்து உண்மையை கண்டுபிடித்து அதை சரியாய் மிகச் சரியாய் நியாயம் விசாரிக்க வேண்டும், நியாய தீர்ப்பு தர வேண்டும். அப்படி செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரதேசியையும் திக்கற்றவரையும் விதவையையும் ஒடுக்காமலும், அதாவது பரதேசியாய் இருப்பவர்கள், வீடு நிலம் எதுவும் இல்லாமல் நம்மிடத்தில் வந்து அந்நியராய் தங்கியிருப்பவர்கள், திக்கற்றவர்களாய் இருப்பவர்கள், தங்களுக்கென்று யாரும் இல்லாத அனாதையாய் வாழ்கிறவர்கள், திக்கற்றவர்கள், எங்கும் போக வழி இல்லாமல் வாழ்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களும் நம்மிடத்தில் ஆதரவு பெற்றிருப்பார்கள் அல்லவா? நம் வீட்டில் இருப்பார்கள், அல்லது நம் உறவாக நாம் ஆதரவு கொடுத்து வைத்திருப்போம் அல்லவா? அப்படிப்பட்டவர்களையும் விதவையையும், கணவனை இழந்து விதவையாய் இருக்கிற பெண்கள் இருப்பார்கள், அவர்களையும் ஒடுக்க கூடாது, அவர்களை கொடுமைப்படுத்த கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி ஒடுக்காமலும் குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தாமலும் ஒரு தவறும் செய்யாதவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை கொல்லக்கூடாது. ஒரு தவறும் செய்யாதவர்களை கொல்வது, குழந்தைகளை, தாயின் கருவில் இருக்கிற குழந்தைகளை, சிறு குழந்தைகளை கொல்வது, தவறே செய்யாதவர்களை அநியாயமாய் கொள்வது, ஒருவர் பழியை நல்லவர்கள் மேல் தூக்கி போட்டு கெட்டவர்கள் தப்பித்துக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். பரதேசி, திக்கற்றவர்கள், விதவைகள், இவர்களை ஒடுக்க கூடாது, தவறு செய்யாதவர்களை தண்டிக்க கூடாது, கொல்லக்கூடாது. இப்படி செய்யாமல் பரிசுத்த குற்றமில்லாத ரத்தம்
பூமியில் சிந்தப்படாதபடிக்கு, நல்லவர்களை கொன்று விடாதபடிக்கு பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை சேவிக்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு கேடு வராதபடிக்கு, தீமை வராதபடிக்கு அந்நிய தேவர்களை வணங்க போகாதீர்கள். நீங்களாக உங்களுக்கு உண்டாக்கி கொண்டு அந்நிய தேவர்களை வணங்க போகாதீர்கள் என்றும் கர்த்தர் சொல்லும். அப்படி இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தால், அப்பொழுது நான் உங்கள் முன்னோர்களுக்கு கொடுத்த இந்த தேசத்திலே நீங்கள் குடியிருக்கும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் முன்னோர்களுக்கு நான் இந்த தேசத்தை கொடுத்தேன். அந்த சுதந்திரத்தில், அதே சொத்தில், உங்கள் பூர்வீக சொத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். அப்படியே வாழ்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால், பாவம் செய்யாதிருந்தால்தான் நம்முடைய பூர்வீக நிலத்தில் பூர்வீக சொத்தை நாம் அனுபவித்து வாழ முடியும். நம்முடைய பரம்பரை சொத்துகள், நம் முன்னோர்கள் அனுபவித்த சொத்தை நாம் அனுபவிப்பது என்பது பாக்கியமான காரியம். அது கிடைக்கும் நமக்கு. நாம் இப்படி பாவம் இல்லாமல் இருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். பொய் என்பது எதற்கும் பயன்படாது, பயனற்ற வார்த்தைகள். அந்த ஒன்றுக்கும் உதவாத பயனற்ற வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். அதை நம்பாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கொலை செய்து, திருடி, விபச்சாரம் பண்ணி, கொலை செய்வது, திருடுவது, விபச்சாரம் பண்ணுவது, பொய்யாய் சத்தியம் செய்வது, பொய் சத்தியம் பண்ணுவது, பாகாலுக்கு தூபம் காட்டி அதை வணங்குவது, நீங்கள் அறியாத, உங்களுக்கே தெரியாத புதிய புதிய ஆவிகளை வணங்குவது, கெட்ட ஆவிகளை, பொல்லாத ஆவிகளை வணங்குவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து, இதையெல்லாம் செய்து விட்டு வந்து அதன் பின்பு என்னுடைய ஆலயத்தில் வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட, என் பெயரால் இருக்கிற இந்த ஆலயத்திற்கு வந்து எனக்கு முன்பாக நின்று நாங்கள் செய்த இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திருடுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், விபச்சாரம் பண்ணுகிறார்கள், விக்கிரகாராதனை பண்ணுகிறார்கள், பொல்லாத ஆவிகளை வணங்குகிறார்கள், பொய் சத்தியம் செய்கிறார்கள். இதையெல்லாம் செய்துவிட்டு, கர்த்தருக்கு பிடிக்காத இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்துவிட்டு தேவாலயத்தில் வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று இவையெல்லாம் செய்வதற்கு என் அருகே வந்து எனக்கு முன்பாக நின்று அனுமதி இருக்கிறது என்று என்னிடத்தில் சொல்வீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட, என் பெயர் சொல்லப்பட்ட இந்த தேவாலயம், இந்த ஆலயம் உங்களுக்கு கள்ளர் குகையா, திருடர்களின் குகை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று கர்த்தர் கோபமாக கேட்கிறார். இதோ நானும் இதை கண்டேன், இதையெல்லாம் நான் என் கண்ணாலேயே பார்த்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் முந்தி என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயம் இருந்த ஸ்தலமாகிய அந்த இடம், ஏற்கனவே இந்த இடத்தில் எருசலேமில் இருப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் சீலோவிலே இருந்தது. சீலோ என்கிற இடத்தில் அங்கே போய் பாருங்கள் என்ன நடந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தில் ஆசரிப்பு கூடாரம் இருந்த பொழுது அவர்கள் பொல்லாப்பு செய்தார்கள், தீமை செய்தார்கள். அதனால் அந்த இடத்தில் நான் என்ன தண்டனை கொடுத்தேன் என்று சீலோவிலே போய் பார்த்து வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே தேவாலயம் சீலோவிலே இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அநியாயம் பாவம் செய்தார்கள். அதனால் நான் அவர்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்திருக்கிறேன். நீங்கள் போய் அதை பார்த்துவிட்டு வாருங்கள், அப்பொழுது புரிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நான் ஏற்கனவே சொல்லி இருந்தும் இந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் திரும்பவும் செய்தீர்கள். சீலோவிலே இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்களோ அதையெல்லாம் நீங்களும் இப்பொழுது செய்கிறீர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு செய்யாதிருங்கள் என்று சொல்லி இருந்தும் நீங்கள் செய்கிறீர்கள், மீறி மீறி நடக்கிறீர்கள். நான் சொல்வதை கேளாமலும், நான் கூப்பிட்டும் கேளாமலும், நான் கூப்பிட்டாலும் நீங்கள் உத்தரவு கொடுப்பதில்லை, பதில் கேட்பதில்லை. என்ன ஆண்டவரை சொல்லுகிறீர் என்று கேட்பதில்லை, செவி கொடுப்பதில்லை, கர்த்தரை உதாசீனப்படுத்துவது. அப்படி நீங்கள் செய்ததினால், என் பேச்சை கேட்காமல் நான் கூப்பிட்டும் பதில் கொடுக்காமல் இருந்ததினால்
இது எவ்வளவு பெரிய திமிரா இருக்கிறது. கர்த்தர் கூப்பிடுகிறார், திரும்பி பார்த்து என் தெய்வமே என்ன என்று கேட்க மனமில்லை மனிதனர். இப்படி இப்பொழுதும் கூட இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உண்டு. எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் சில பேர் கேட்காதவர்கள் போல இருப்பார்கள். இது ஒருவித ஆவியினுடைய செயல்பாடுதான். இது ஒரு பொல்லாதனுடைய செயல்பாடு. இது பொல்லாதவனின் வேலைதான். இது என் நாமும் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான இந்த ஆலயத்திற்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல அந்த ஜனங்கள் செய்த தவறையே நீங்களும் செய்ததினால் சீலோவுக்கு நான் என்ன செய்தேனோ அதையே உங்களுக்கும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீலோவிலே இஸ்ரவேலர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கேற்ற தண்டனையை கர்த்தர் கொடுத்தார். அதே பாவத்தை எருசலேமில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவாலயத்தில் என்ன பாவம் செய்தார்களோ அதே தவறுக்கு அதே தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் ஒரு கணக்கு வைத்திருக்கிறார். எந்த பாவத்திற்கு என நியாயத்திற்கு என்று அதன்படியே நியாயத்திருக்கிறார். நான் உங்களுடைய எல்லா சகோதரரும் ஆகிய எப்ராயிம் சந்ததியை தள்ளி போட்டது போல உங்களையும் என் முகத்தை விட்டு தள்ளி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்ராயிமரை தள்ளி போட்டது போல நீங்கள் செய்த பாவத்தை நிமித்தம் உங்களையும் நான் அப்படியே தள்ளி போடுவேன், என் ஜனமாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்தாலும் தேவாலய பணிகள் செய்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பது பொருள். கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ இந்த ஜனத்திற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், இவர்களுக்காக ஜெபிக்காதே என்றே கர்த்தர் சொல்லிவிட்டார். அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக வந்து ஜெபிக்காதே, என்னிடத்தில் மன்றாடாதே என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசியாகிய எரேமியா இடத்தில். என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் வந்து ஜெபித்து விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக வந்து பரிந்து பேச வேண்டாம், நான் கேட்க மாட்டேன் என்றே சொல்லிவிட்டார். மிகவும் கண்டிப்புடன் கர்த்தர் பேசிவிட்டார். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா என்று கேட்கிறார். யூதா பட்டணங்கள் தோறும் எருசலேமில் நடக்கிற வீதிகள் எல்லாம் அங்கெல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா, பார்க்கவில்லையா என்று கேட்கிறார். எனக்கு மனமடி உண்டாக கர்த்தருடைய இருதயத்தை நொறுக்கும்படியாக எருசலேமிலேயே இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதாவது அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்த்திருக்கிறார்கள். இவர்களாக தேவர்களை உண்டாக்கி அதற்கு பான பலிகளை வார்ப்பது, திராட்சரசம் வார்ப்பது போன்ற காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்கள் வானராக்கினிக்கு பணியாரங்களை சுடும்படிக்கு விறகுகளை பொறுக்குகிறார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பேசுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எப்படிப்பட்ட கொடுமையா இருக்கிறது. வானராக்கினி என்னும் பொல்லாத ஆவிக்கு இவர்கள் வணங்கி எருசலேமின் வீதிகளில் வணங்குகிறார்கள், வானபலிகளை வார்க்கிறார்கள். யூதா பட்டணத்தில் இதையெல்லாம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாக இவர்களே தெய்வங்களை உண்டு பண்ணி அந்த தெய்வத்திற்கு இவர்கள் எப்படியெல்லாம் திருவிழா கொண்டாடுகிறார்கள். அதாவது பிள்ளைகள் விறகுகளை பொறுக்கி கொண்டு வருகிறார்கள், ஆண்கள் பெரியவர்கள் அடுப்புகளை எரிக்கிறார்கள், பெண்கள் மாப்பேசுகிறார்கள். ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டு ஒட்டுமொத்தமாய் அழிந்து போவதற்கு அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறார்கள், அந்நிய தேவர்களுக்கு சேவகம் செய்கிறார்கள். எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள். அவர்கள் தங்கள் முகங்கள் வெட்கப்படும்படி அவர்களுக்கே மனமடிவை உண்டாக்கி கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் மனதிற்கா அவர்கள் வேதனையை உண்டு பண்ணுகிறார்கள், என் இருதயத்தை நொறுக்கவா செய்கிறார்கள், அவர்கள் இருதயத்தையே அவர்கள் நொறுக்கி கொள்ளுகிறார்கள். இந்த துன்பம், அதாவது என் மனம் துன்பப்படுவது போல இவர்கள் செய்கிற அக்கிரமத்தை பார்த்து நான் எப்படி வேதனைப்படுகிறேனோ, எப்படி மனம் உடைந்து போகிறேனோ, அதே போல் அவர்கள் உடைய போகிறார்கள். அவர்கள் இருதயம் நொறுக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட தீமை அவர்களுக்கு வரப்போகிறது. எந்த பொல்லாத ஆவியை வணங்கினாலும் அந்த பொல்லாத ஆவி அவர்களுக்குள் செயல்பட்டு அவர்கள் குடும்பத்தில் செயல்பட்டு தீமையான காரியங்களை உண்டு பண்ணும். இதனால் அவர்கள் அதிகமாய் துன்பப்பட போகிறார்கள்
என்று கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் இதோ என் கோபமும் என் உக்கிரமும் இந்த ஸ்தலத்தின் மேலும், என் கோபமும் அதிக கோபமும் உக்கிரமான கோபமும் இந்த இடத்தின் மேலும், இந்த மனுஷர் மேலும், மிருகங்கள் மேலும், வெளியின் மரங்கள் மேலும், பூமியின் கனிகள் மேலும் ஊற்றப்படும். அது அவியாமல் எரியும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். அதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை எதிர்த்து செய்கிற காரியங்களை இவர்கள் செய்தார்கள். அநேக காரியங்கள். கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்தில் கர்த்தரை வைக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் கர்த்தரை எந்த இடத்தில் நம் வாழ்க்கையில் நம் மனதில் வைக்க வேண்டுமோ அதை அந்த இடத்தில் வைக்க வேண்டும். அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம் வாழ்க்கையின் முதலிடத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கியே நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். நம் வாழ்க்கை அவருடைய சொல்படி இருக்க வேண்டும். இதெல்லாம் முடியுமா? எப்படி வாழ முடியும் என்று கேட்கலாம். நான் என்ன அடிமையா என்று கூட கேட்கலாம். ஒன்றை தெரிந்து கொள்வோம். அடிமைத்தனம் என்பதே யாரையும் அடிமைப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். நாமே அதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். அவர் எப்படி செய்வார்? நிச்சயம் அது நோக்கம் அல்ல. கர்த்தர் இந்த உலகத்தில் சாபம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆதியிலேயே சாபம் வந்துவிட்டது. இந்த உலகத்தில் நன்மை தீமை இரண்டும் இருக்கிறது. நம் வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல பாதையில் செல்ல வேண்டும். ஆனால் அதற்குரிய ஞானம் நமக்கு இல்லை. கர்த்தர் நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த வழியில் நீங்கள் போனால் நன்மைகளை அனுபவிப்பீர்கள், நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலாம் என்று ஒவ்வொரு நாளும் நம் கரங்களை பிடித்து வழி நடத்த விரும்புகிறார். நம் கரத்தை பிடிக்கிறார். நாம் அமைதியாக அவர் கூட பின்பற்றி சென்றால் போதும், நல்லபடியாக நம் வாழ்க்கை பாவம் இல்லாமல் வாழ்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவர் கையை பிடித்தாலும் உதறிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அடுத்த மனிதர்களை பார்த்து அவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றி போனால் நாம் அழிந்து போவோம், அக்னி கடலுக்கு சென்றடைந்து விடுவோம். இதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. எதை செய்ய வேண்டும் என்பதை நாமே முடிவெடுக்கும் முழு உரிமை நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய வழி என்பது நமக்காக, கர்த்தருக்காக அல்ல, கர்த்தரை காப்பாற்றுவதற்காக அல்ல, கர்த்தருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு அல்ல, நம்மை காப்பாற்றிக் கொள்ள அவர் இறங்கி நமக்கு வேலை செய்கிறார். நம்மை நடத்தி செல்கிறேன் என்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பர் ஆடுகளுக்காக உழைப்பது போல கர்த்தர் நமக்காக உழைக்க விரும்புகிறார். அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாவிட்டால் நம் முடிவை நாம் தான் நியமிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.